ஹாய் 2026ல நான் வந்து போடுற ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு கேர்லி வீடியோ. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஃபேஸ்ல நம்ம பட்டி டிங்கரிங் வந்து பண்ணுவோம்ல, அது சம்பந்தமான ஒரு வீடியோ தான். மேக்கப்னாலே ஃபவுண்டேஷன், அது பேசிக் முக்கியமா இல்லையா? ஸோ வந்து நான் இனிமே தான் வந்து ஒரு பிகினர்ஸா இருக்கேன், இல்ல எனக்கு வந்து நான் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸா இருக்கேன், இல்ல ஒரு ப்ரொஃபஷனலி, இல்ல ஏதோ ஒன்று வீட்லயே நான் இருக்கிற ஒரு விமன் தாங்க அப்படின்னாலும் சரி, எனக்கு வந்து மேக்கப்பை லைக் பண்றவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த 2026ல ஒரு சூப்பரா வந்து என் கூட கண்டினியூ ஆக போறதுல ஒருத்தவங்க இவங்க தான். இது வந்து ஃபுல் கவரேஜ் மேட் பிளஸ் லூமி ஃபவுண்டேஷனே சொல்லலாம். இது மேட் ஃபினிஷ் தான், ஆனா லூமி ஃபினிஷ்ல வந்து கொடுக்க போகுது. ஸோ இது வந்து அதாவது மேட் ஃபினிஷ் லுக் வைஸ் வந்து லூமினஸா இருக்க போகுது. டியூவியா எப்படி வேணாலும் சொல்லலாம், ஓகேவா? மெல்பிலின்ல இப்ப நான் வந்து 340 வந்து ஷேட் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் கவரேஜ், அதுவும் இல்லாம இது ஒரு ஆரஞ்சு அண்டர்டோன் அப்படின்றதுனால எக்ஸஸா எதுவும் வந்து டார்க் சர்க்கிள் கவர் பண்றதுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இதே ஓகே. இல்ல எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா பிஏசி இல்லைன்னா டர்மால வந்து நீங்க கிரைலான் பிராண்ட்ல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட இப்போ இருக்கிறது இந்த பிஏசி தான். என்னோட நான் சூஸ் பண்ணிருக்கிற ஷேட் வந்து ஃப்ரெஷ் ப்ரூ. இதுவும் சூப்பரான ஒரு ஃபுல் கவரேஜ்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரெவல்யூஷன்ல இருந்து கன்சீலர் அண்ட் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் ஃபான் டி டைம் கவரன்ஸ் டோட்டல் அப்படின்னு இதுல நிறைய கச்சமச்சன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல இது வந்து ஒரு கன்சீலர், ஓகேங்களா? ஃபவுண்டேஷனே வேணாம், ஆனா எனக்கு ஃபுல் கவரேஜும் வேணும் அப்படின்னா ரெவல்யூஷன்ல இருந்து இது எடுத்துக்கலாம், ஓகே? ஆனா ஷேட் இதுல வந்து மென்ஷன் F13 அப்படின்ற ஷேட், ஓகேங்களா? அண்ட் எனக்கு ஒரு ஹை அண்ட் பிராண்ட்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். இது கன்சீலர் தானே அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் என்னோட ஒரு ஹோல் ஃபேஸ்க்கு எனக்கு இந்த ஒரு கன்சீலரே போதும். ஹியூடா பியூட்டில இருந்து ஃபாக்ஸ் ஃபில்டர் கன்சீலர். ஷேட் வந்து 3 இல்ல, இது ஏதோ ஒரு கோட் நம்பர் போல, சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். சால்டட் கேரமல் அப்படின்ற ஷேட் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ரொம்ப லைட் வெயிட், ஆனா வந்து எப்படி ஃபுல் கவரேஜ் கொடுக்குதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல, ஓகே? அண்ட் ரொம்ப இப்ப நான் காட்டுற ஒரு 3 வேரியன்ட் வச்சிருக்கேன். 3 வந்து ஒவ்வொரு பிராண்ட்ல இருந்து, ஆனா ஷியர் கவரேஜ் ஆனா சூப்பரா இருக்க போகுது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் பிரைஸ்ல ஆனா சூப்பர் குட் குவாலிட்டினா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து இந்த ரேடியன்ஸ் ஃபில்டர் கன்சீலர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து சார்லட் டில்பரியினுடைய டூப்னு சொல்றாங்க. எல்ஃப் பிராண்ட்ல ஹேலோ க்ளோன் இருக்கும் பாத்தீங்களா, அதனுடைய டூப்னு சொல்றாங்க. ஆனா அதுல எல்லாம் ஒரு கவரேஜ் இருக்கும். ஆனா இது ஒரு கவரேஜா இது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது கவரேஜ்லாம் ஒன்றும் கொடுக்காது. ரொம்ப 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 மைன்யூட்டா அப்படி ரொம்ப ஷியரா இருக்கும், ஆனா செம்ம ஹைலைட். இப்ப என்னோட ஸ்கின்ல இப்ப நான் என்னோட சீக்க வைக்கிறேன்னா போட்டதே தெரியாது, ஆனா இந்த ஒரு க்ளோ இருக்கும். பலப்பலன்னு தெரியுதா? அதுவும் நம்ம பேஸ் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இல்ல நார்மலா ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்துட்டு மேல அது வந்து போட்டோம்னா அப்படியே பலப்பலன்னு இருக்கும். என் கண்ணு இப்போ ரொம்ப அப்படியே வந்து க்ளோ ஆகுது. ஸோ அந்த ஒரு எனக்கு அந்த ஜிம்கா ஹைலைட்டர்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அந்த ஜிம்கியா அது கிளிட்டரியா இருக்கிற ஐ ஷேடோஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்க இது எடுக்கலாம் ஒரு ஹைலைட்டிங் ஒரு பர்பஸ்க்காக, ஓகே? அடுத்து பிபி கிரீம்ல ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். இது லக்சைல் மசாபா. இது வந்து 5-in-1 பிபி கிரீம். இது வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், இது SPF எல்லாம் இதுல இருக்கு. ஸோ வந்து ஒரு மினிமல் கவரேஜும் கொடுக்கு. ஆனா ஒரு ஈவன் ஸ்கின்னா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஃபுல் கவரேஜ் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ நான் எடுத்திருக்கிற ஷேட் வந்து மிஸ் மைட்டி அப்படின்னு லக்சைல் மசாபால இருந்து ஒரு சூப்பரான ஒரு பிபி கிரீம்னே சொல்லுவேன். அண்ட் போன வருஷம் அதாவது 2025ல ட்ரெண்டிங் ஆன இந்த சாஃப்ட் கிளாம் சாட்டின் ஃபவுண்டேஷன் தான். இந்த ஷியர் கவரேஜ் தான், ஆனா செம்ம க்ளோவா டியூவியான லுக்குக்கு நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த எல்ஃப்ல இருந்து சாஃப்ட் கிளாம் சாட்டின் ஃபவுண்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். நான் சூஸ் பண்ணிருக்கிற ஷேட் வந்து டீப் வார்ம். ஆனா இதுல எந்த ஒரு கவரேஜும் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா ஒரு டியூவி ஃபினிஷ்ல ஒரு மைல்டான ஒரு கவரேஜ் இருந்தா எனக்கு போதும். எனக்கு பேஸ்ல எனக்கு மேக்கப்ல எனக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ஆனா எனக்கு இப்படி லைட்டா கொஞ்சம் அந்த பட்டி டிங்கரிங் பார்க்கணும், ஆனா கொஞ்சம் டியூவியா க்ளோவியா ஒரு ஸ்கின் அச்சீவ் பண்றவங்களுக்கு இது பெஸ்டான ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். அண்ட் என்னதான் ஃபவுண்டேஷன் பிபி கிரீம் நம்ம பேஸ் போட்டாலும் எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ்லாம் இந்த வாய்ஸ் இருக்கு, எனக்கு அதை மறைக்கணும் அப்படிங்கும்போது நான் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து வரைக்கும் LA கேர்ள் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சீப்பஸ்டான லோவஸ்ட் காஸ்ட்ல வந்து இன்சைட் பிராண்ட்ல இருந்து எடுத்திருக்கேன். இது கவரேஜ் வந்து நல்லா தான் கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ வந்து நான் நினைச்சே பார்க்கல, என்ன ஒரு 120 rupeesக்கு எப்படி வந்து இது ஒர்க் ஆகுமான்னு தெரியலன்ற ஒரு டவுட்டோட வாங்கினா சூப்பரா வந்து இருக்கு, ஓகேங்களா?
ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து இந்த வருஷத்துல என் கூட கண்டினியூ ஆக போறது இவர் தான். ஸோ சூப்பர். இவங்கெல்லாம் தான் என் கூட வந்து டிராவல் ஆக போறது. உங்களுக்கு நீங்க வந்து மினிமல் மேக்கப் வேணும்னா பிபி கிரீம் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிராண்ட் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு ஒரு நல்ல பிராண்ட்ல எனக்கு ஒரு ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல எனக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மேபலின் பிஏசி அந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஜென்ஸ் ஆர் பாய், அதாவது நீங்க ஜென்ஸா இருந்தீங்கன்னா உங்க சிஸ்டர்ஸ் அண்ட் உங்க ஒய்ஃப்க்கு கூட நீங்க என்னோட வீடியோ சஜஸ்ட் பண்ணலாமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.